குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓட பிளான் என்ன, இதுக்கு மேலே எஸ்பிஓ எப்படி ரன் ஆக போகுது, எஸ்பிஓ இனிமேலுக்கு எப்படி சேலரி கொடுக்க போகிறாங்க, எஸ்பிஓவில் என்ன ஒர்க், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் பொறுமையாக பாருங்கள், ஏதாச்சும் குழப்பிக்காதீங்க. அந்த பிளான் இந்த பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தெளிவாக பாருங்கள். இதுதான் எஸ்பிஓட நோட்டீஸ் போர்டு. டெலகிராமில் அவங்களோட நோட்டீஸ் போர்டு. இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. எஸ்பிஓட ஒர்க், பிளான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோவை கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்காச்சும் போய் இதெல்லாம் பாருங்கள். பார்த்து அந்த ஆடியோஸ்லாம் கேட்டு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. யாருக்காவது புரியல அப்படின்னா கால் பண்ணி தீனாக்கோ இல்லை எனக்கோ கேளுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் எஸ்பிஓட பிளான் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஸோ இனிமேலுக்கு எஸ்பிஓ எப்படி ரன் ஆக போகுது அப்படின்னா, 6 மந்த், அடுத்த 4 to 6 மாதம் வரைக்கும் ட்ரைனிங் பீரியடுன்னு ஒதுக்கியிருக்காங்க. இதான் அந்த ட்ரைனிங் பீரியடுக்கான சேலரி அண்ட் ஒர்க். புரியுதுங்களா? இனிமேலுக்கு எஸ்பிஓவில் ஒர்க் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற ஒர்க்கும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒர்க்கும் 1000 rupeesக்கு சேலரியாக இருக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கடுத்தது மைக்ரோ ஒர்க்கர். இந்த 3 கேட்டகிரியில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறாங்க இனிமேலுக்கு எஸ்பிஓவில் எல்லாருமே. ஓகேங்களா? இந்த பிளான் புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அடுத்த 4 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்குமே இவ்வளோ தான் சேலரி. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு இவ்வளோ தான் சேலரி, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு இவ்வளோ தான் சேலரி. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னால் யூடியூபர்ஸ்க்கான சேலரி இது. கண்டென்ட் ரைட்டர் இங்கே யாரும் பண்ண போகிறதில்ல, அதையும் விட்டுருங்க. ஸோ நம்ம பண்ண போகிற ஒரே ஒர்க் இந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் மட்டும்தான். இந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு என்ன ஒர்க்கர் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டில் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறது, அந்த வீடியோ பார்த்துட்டு அதை சப்மிட் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணுறது, இது மாதிரியான ஒர்க் மட்டும்தான் அந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு. ஸோ இனிமேலுக்கு எஸ்பிஓவில் இருக்க போகிறவங்களுக்கு இந்த 4-5 மாதத்துக்கு வெறும் 500 ரூபா மட்டும்தான் சேலரி. அதுலேயும் 30% பிடிச்சிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட், இந்த 4-5 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு 2500 ரூபா. அதுலேயும் 30% பிடிச்சிப்பாங்க. 30% போக தான் நமக்கு சேலரியாக கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ தூரம் நம்ம போகிறத விட இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வெறும் 500 ரூபா தான் தராங்க. அதுலேயும் 30% டிடக்ஷன் போக வெறும் 350 ரூபா மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இது வந்து ப்ரொமோஷன் டீம். ஓகேங்களா? ப்ரொமோஷன் டீம், எஸ்பிஓவில் ப்ரொமோஷன் டீமுக்கான பிளான் டீட்டெயில்ஸ் இது. இன்னொரு டீம் இருக்காங்க, சேல்ஸ் டீம். ஸோ இதுதான் சேல்ஸ் டீம். இதுக்கும் 6 to 4 மந்த் ட்ரைனிங் பீரியட். ஆனால் இந்த டீமில் இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். எஸ்பிஓ ரெஃபர் பண்ணுற கம்பெனிகளுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணணும் 7000 மந்த்லி. ஸோ இந்த மாதத்துலேருந்து அடுத்த 2-3 மாதத்துக்கு நம்ம எஸ்பிஓ சொல்கிற கம்பெனிக்கிட்டேருந்து 7000 ரூபாய்க்கு மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ மாதம் 7000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் 3 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிளான். ஸோ நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா கிடையாது. உங்கள் யாருக்காச்சும் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த பிளானில் போய்க்கலாம். இந்த பிளானில் இருக்கவங்களுக்கு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு மட்டும் மந்த்லி 2000 கொடுக்குறாங்க. இது வந்து ட்ரைனிங் பீரியடில், அதாவது ஸ்டார்டிங் இந்த 3 to 6 மந்த், 4 to 6 மந்த் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு 2000 சேலரி. அதில் உங்களுக்கு 15% இதில் பிடிச்சிப்பாங்க. ஓகேங்களா? இதில் ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த 4 மாதம் 5 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் வந்து மந்த்லி 10,000 சொல்லியிருக்காங்க.
அதாவது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் நம்ம பண்ண போகிறது இந்த ஆர்டிக்கல் ரீடிங், வீடியோ பார்த்துட்டு சப்மிட் பண்ணுறது, அப்புறம் நம்ம ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுறது, அது மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ ஈஸியான ஒர்க்காக தான் இருக்கும். அதுக்கு மந்த்லி 10,000 தராங்க. அது 6 மந்த்துக்கு அப்புறமேட்டுக்கு தான். ஸோ இப்போதைக்கு 2,000 ரூபா கொடுக்குறாங்க. அதுலேயும் 15% பிடிச்சிப்பாங்க. இது வந்து சேல்ஸ் டீமுக்கு. ஸோ நம்ம உங்களில் யாராச்சும் நான் பே பண்ணுறேன், மந்த்லி நான் 7,000 பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் இந்த பிளான். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னால் பே பண்ண அமௌண்ட்டு கிடையாது. இனிமேலுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த்லேருந்து செப்டம்பர், அக்டோபர் 3 மாதத்துக்கும் சேர்த்து 21,000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி யாருக்காச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா மட்டும் இந்த பிளானை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சேல்ஸ் டீம். நான் ஃபஸ்ட்டில் சொன்ன இந்த டீம் ப்ரொமோஷன் டீம். ஓகேங்களா? இந்த ப்ரொமோஷன் டீம் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் 7,000 ரூபா பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் 500 ரூபா தான் உங்களுக்கு மந்த்லியே கிடைக்கும். அதுலேயும் 30% பிடிச்சிப்பாங்க. ஓகேங்களா? இது ட்ரைனிங் பீரியடில். ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு 2,500 வரும். அதில் மேபி 30% பிடிக்கலாம், இல்லைனா 20% ரிடக்ஷன் கண்டிப்பாக எஸ்பிஓ பிடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் ஒரு 2,000 ரூபாய்க்கு பக்கமாக ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறமே நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது இந்த 4 to 6 மந்த் நமக்கு 500 ரூபா மட்டும்தான். அதுலேயும் நமக்கு 30% போக தான் அமௌண்ட் சேலரியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த பிளான் ஓகே, எனக்கு நான் அமௌண்ட் கட்டுறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் டீமில் ப்ரொமோஷன் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு மந்த்லி இந்த இன்கம் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு நான் கூப்பன் கோட்லாம் பர்ச்சேஸ் பண்ணலை, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 500 மட்டும்தான் மந்த்லி சேலரியாக கிடைக்கும் 6 மந்த்துக்கு. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நான் இந்த பிளானில் தான் இருப்பேன் அப்படின்னு. எனக்கு அப்புறமேட்டுக்கு மாற முடியாது. இல்லை எனக்கு நான் ஆல்ரெடி 6,500 பே பண்ணியிருக்கேன், நான் பே பண்ண அமௌண்ட்டையும் நீ எடுக்கலை, நான் எப்படி கண்டினியூ பண்ணுறது? இதுக்கு மேலே நான் கண்டினியூ பண்ணாலுமே எனக்கு மாதம் வெறும் 350 ரூபா தான் வரும். அதாவது இந்த 500ல் 30% பிடிச்சிருவாங்க. வெறும் 350 ரூபா தான் மந்த்லி சேலரியாகவே கிடைக்கும். ஸோ நான் 6,500 பே பண்ணிவிட்டு எனக்கு 350 ரூபா கொடுத்தா கண்டிப்பாக பத்தாது. என்னால் அந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட கட்ட முடியாது. அதாவது எங்கேயே கடை வாங்கியிருப்பீங்க, அதுக்கான வட்டி கூட கட்ட முடியாது. அப்படிங்கிற சுச்சுவேஷன் உங்கள் யாருக்காவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை எனக்கு இந்த பிளானே பிடிக்கல, நான் எஸ்பிஓ எனக்கு சுத்தமாக செட் ஆகாது, இந்த மாதிரி பிளான் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ரீஃபண்டுக்கு நம்ம எஸ்பிஓ ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கு எஸ்பிஓ எப்போவுமே தடையாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே ரீஃபண்ட் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் யாருக்காவது ரீஃபண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரீஃபண்ட் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான சேலரி திரும்ப கிடைக்கும். அப்புறம் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டும் கிடைக்கும். நீங்கள் வேலெட்டில் என்ன வீடியோ பார்த்த அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டும் கிடைக்கும். நீங்கள் பே பண்ண 6,500 ரூபாயும் கிடைக்கும். ஸோ இந்த 2 பிளானில் எதுவும் டவுட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னையோ தீனாவே கான்டாக்ட் பண்ணி கேளுங்க என்ன ஏதுன்னு. இல்லை எனக்கு ரீஃபண்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். நம்ம இது மாதிரி நிறையா விஷயங்கள் பேசி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால இன்றைக்கி ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கு நம்ம டீமில் ஒரு பையனுக்கு. ஸோ ஐடி பிளாக் ஆகிருக்கு. ஐடி பிளாக் ஆகி இன்றைக்கி எஸ்பிஓவில் அவ்வளோதான் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ 10 நிமிஷம் போகும் நான் எதிர்பார்க்கல, வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக கேளுங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா திரும்ப கூட கேட்டு பாருங்கள். இல்லையா நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம். நான் ஒர்க்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா எஸ்பிஓ இன்றைக்கி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நான் வேகமாகவோ கொஞ்சம் பதட்டமாக பேசியிருந்தா நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸோ நீங்கள் திரும்ப கால் பண்ணி ஏதாவது ஒன்று கேளுங்க. நான் எல்லாேருக்கும் சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் நான் பொதுவாக இந்த குரூப்பில் போட்டேன்.
ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்கிறத விட நான் பொதுவாக போட்டேன் அப்படின்னா நீங்கள் எந்த டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை பேசிகிட்ருக்கேன் இவ்வளோ நேரம். யார் யாருக்கெல்லாம் எஸ்பிஓ இன்ட்ரெஸ்டட், நான் ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாபில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு யார் இருக்கீங்களோ தயவு செஞ்சு அவங்க மட்டும் இருங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாத பீப்புள்ஸ் தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஏன்னா அமௌண்ட் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம டீமில் பிளாக் ஆன ஒரு பையனுக்கு 2000 வேஸ்ட், அவ்வளோதான். இதுக்கு அவர் டெய்லியுமே எஸ்பிஓ வாட்ச் பண்ணுறவர், அப்படி வாட்ச் பண்ணுற பர்சனுக்கே அவர் எக்ஸாம் டைமில் பார்க்க முடியல, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ண முடியல. அதனால் நான் ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். உங்களுக்கெலாம் நானே பண்ணிட்டேன். ஏதாச்சும் ஒரு அப்ளை பண்ணனாலும் சரிங்க, அப்புறமேட்டுக்கு ஏதாச்சும் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணாலும் ஓகே, நாங்களே பண்ணுவோம். தினமுமே பண்ணிடுவோம். இல்லை ப்ரொஃபைல் அப்டேட் எதுவும்னா நாங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கி நாங்களே பண்ணிடுவோம். ஆனால் அவர் ஆல்ரெடி ஆன்லைன் ஜாபில் அனுபவம் இருக்க ஒருத்தருக்கு அவர் எக்ஸாம் டைமுங்கிறதுனால அவர் இதை ஞாபகம்லாம் மறந்துட்டார். அவர் ஐடி பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அவரோட ரீஃபண்டபிள் ஆப்ஷனே 4-5 மாதமோ இல்லை 3 மாதமோ கழித்து தான் எஸ்பிஓவை எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க நோட்டீஸ் போர்டில். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த பிளான் செட் ஆகும் அப்படின்னா மட்டும் பாருங்கள். இல்லைனா நீங்கள் தயவு செஞ்சு ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க, அமௌண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ.